அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அக்ஷய திருதியை ஸ்பெஷல்னு கூட சொல்லலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, வெள்ளிக்கிழமை அதாவது 10/5/2024 அன்று வருகின்ற அக்ஷய திருதியைக்கு நம்ம வீட்டில் நம்மளால் முடிஞ்ச ஒரு சின்ன ஒரு ஸ்லோகம் நம்ம சொல்லி சுவாமி நம்ம வழிபட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நிச்சயம் நம்முடைய குடும்பத்துடைய பொருளாதார நிலைமையானது, நம்முடைய வாழ்க்கையானது கண்டிப்பாக மாறுமா அப்படின்னு ஒரு கேள்விக்குறி கேட்டிங்கன்னா நிச்சயம் மாறுங்க. அப்படிப்பட்ட ஒரு எளிய ஆனால் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு ஸ்லோகம் பற்றின ஒரு சிறப்பு பதிவு தான் பார்க்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா பதிவுகள் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வரும். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பதிவை பார்க்கலாம். அக்ஷயம் அப்படின்னு சொன்னாலே பெருகுதல்னு அர்த்தம். அதனாலே அக்ஷய திருதியை அன்னைக்கு தங்கமாக இருக்கட்டும், வெள்ளியாக இருக்கட்டும், எது வாங்கினாலும் அதிக அளவில் பெருகக்கூடிய ஒரு யோகத்தை தரும்னு ஒரு பழக்கங்கள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அன்றைய நாளில் நம்ம தங்கம் வெள்ளி மட்டும் கிடையாதுங்க, நீங்கள் அன்னைக்கு ஆரம்பிக்கிற எந்த ஒரு புதிய செயலும், அதாவது நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம், ஒரு வீடு பால் காய்ச்சலாம், இல்லை புது வீட்டுக்கு ஒரு வாடகைக்கு தான் இருக்கும், ஒரு புது வீட்டுக்கு நீங்கள் மாறி போகலாம். அது மாதிரி எந்த ஒரு ஃபங்க்ஷன், குழந்தைங்களுக்கு காது குத்துறதா இருக்கட்டும், எந்த விதமான ஒரு ஃபங்க்ஷன்ஸ் நம்ம பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது ஒரு சுப நிகழ்வுகள், அந்த சுப நிகழ்வுகள் நம்ம வீட்டில் பல மடங்கு பெருகி கொண்டே போகுங்கிறது ஒரு ஐதீகம். அப்படிப்பட்ட நம்ம குடும்பத்தில் ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி, இதெல்லாமே நமக்கு செல்வ வாழ்க்கை, இதெல்லாம் வாழறதுக்கு நம்ம அன்றைய தினம் நம்ம வீட்டு பூஜை அறையில் செய்யக்கூடிய நம்ம சொல்லக்கூடிய ஒரு ஸ்லோகங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அது கூட நமக்கு அக்ஷய பலனை ஏற்படுத்தி கொடுத்துமா. அதாவது தங்கம் வெள்ளி மட்டும் ரெட்டிப்பாகிறது கிடையாது, நமக்கு நிறைய வருங்கிறது கிடையாது. நம்ம நம்மளுடைய செய்யக்கூடிய ஸ்லோகங்கள் கூட அதுக்குன்னு ஒரு மந்திரங்களுடைய அதிர்வுகளுக்குன்னு ஒரு பலன் இருக்கும் பார்த்தீங்களா, அது கூட அன்றைய தினத்தில் நம்ம சொன்னோன்னா நமக்கு தெரிந்தோ தெரியாமலோ ஒரு சின்ன ஒரு மந்திர உச்சரிப்பு நீங்கள் சொல்லி பாருங்களேன், அதோட பலன்கள் அப்படிப்பட்ட அக்ஷய பலன்களை கொடுத்து உங்களுக்கு ரொம்ப நல்லது, அதாவது குடும்பத்துக்கு ரொம்ப நன்மைகள் நடக்கக்கூடிய மிக அற்புதமான ஸ்லோகங்கள், அந்த பூஜைகள் இப்போ நம்ம பார்க்கலாம். நமக்கு இந்த வெள்ளிக்கிழமை முழுவதுமே அக்ஷய திருதி இருக்கிறதுனால அதனால் நீங்கள் கவலையே பட வேணாம். இந்த மந்திரங்கள் எல்லாம் இந்த நாள் ஃபுல்லாக உங்களால் எப்போ சொல்ல முடியுமோ அந்த டைமில் சொல்லலாம். நிறைய பேர் ஆஃபீஸ்க்கு போகிறவங்க இருப்பாங்க, இந்த பதிவுகளை சாயங்காலம் கூட பார்க்கலாம். வெள்ளிக்கிழமை நீங்கள் கவலையே பட வேணாங்க. அன்றைய நாள் ஃபுல்லாக நீங்கள் ராத்திரி 8 மணிக்கு ஆஃபீஸ் போயிட்டு வந்தால் கூட அந்த நேரத்தில் சுவாமி ரூமில் ஒரு தீபம் மட்டும் ஏற்றி வச்சுட்டு கூட இந்த மந்திரங்களை சொல்லலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா அன்றைய நாள் ஃபுல்லாக உங்களுக்கு திருதியே இருக்குது, அதனால் நீங்கள் கவலையே பட வேணாம். அது மட்டும் இல்லாமல் இந்த மந்திரங்கள் எதற்காக இந்த மந்திரங்கள் நம்ம சொல்கிறோன்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய வாழ்க்கையில் நமக்கே தெரியாத ஒரு குடும்பத்தில் வருமானங்கள் வரத்துக்காக இருக்கட்டும், சுப காரியங்கள் வரத்துக்காக இருக்கட்டும், ஏதாவது தடைகள், முட்டுக்கட்டைகள், இது மாதிரி உள்ள எல்லா தடைகளுமே சீக்கிரமாக போயிடுமா அன்றைய நாளில் நம்ம சொன்னோன்னா. அதனால தான் இந்த முக்கியமான நாளில் நீங்கள் உங்களுடைய பூஜை அறையில் உங்களால் சுவாமிக்கு ஒரு தீபம், அதாவது அன்றைக்கி வெள்ளிக்கிழமைங்கிறனால ஒரே ஒரு நெய் விளக்கு உங்களுக்கு எங்களுக்கு காமாட்சியம்மன் விளக்கை ஊற்றுற அளவுக்கு கூட எங்களுக்கு நெய் இல்லைம்மான்னு சொன்னால் சின்ன ஒரு அகல் தீபம் நீங்கள் தனியாக எடுத்து வச்சுட்டு ஒரே ஒரு அகல் தீபத்தில் கொஞ்சம் நெய் மட்டும் நீங்கள் விட்டு நீங்கள் தீபம் ஏற்றி பாருங்களேன், அவ்வளோ ஒரு சந்தோஷங்கள், செல்வ செழிப்புகள் நமக்கு அந்த பூஜைகள் பண்ணுறப்பே மனசுக்கு அவ்வளோ ஒரு நிம்மதி, சந்தோஷங்கள் வரும். அது மட்டும் இல்லாமல் சுவாமிக்கு அன்னைக்கு நீங்கள் நிவேதனமாக பால் பாயசம் பண்ணலாம். அதாவது வெள்ளை நிறத்தில் உள்ள எந்த ஒரு பொருட்கள் வேணாலும் பண்ணலாம். பால் பாயசம் பண்ணலாம். எங்களுக்கு அது மாதிரிலாம் பால் பாயசம் பண்ண முடியாது அப்படின்னா நீங்கள் வெறும் பால், கண்டிப்பாக பால் எல்லார் வீட்லேயும் இருக்கும், அந்த பாலில் கல்கண்டு போட்டுக்கலாம், இல்லாட்டி நாட்டு சக்கரை போட்டுக்கலாம். இதை போட்டு நீங்கள் சுவாமிக்கு அன்றைக்கி மகாலட்சுமி தாயாருக்கு அன்றைக்கி நிவேதனம் பண்ணி பாருங்களேன். நிவேதனம் பண்ணிவிட்டு இந்த ஸ்லோகங்கள் சொல்லி பாருங்கள், குடும்பமானது நிச்சயம் அடுத்த கட்ட லெவலுக்கு கண்டிப்பாக முன்னுக்கு வருங்க. அப்படிப்பட்ட மிக அற்புதமான மந்திரங்கள் பார்க்கலாம். எப்பயுமே நம்ம எந்த ஒரு சுவாமி கும்பிட்றதா இருக்கட்டும், பூஜையாக இருக்கட்டும், நம்ம வீட்டிலே ஒரு ஏதாச்சும் பூஜை பண்ணுற மாதிரி இருந்தால் முதல்ல கும்பிட்ற ஒரு தெய்வம் யாருன்னு கேட்டிங்கன்னா பிள்ளையார் தான். அப்படிப்பட்ட கணபதியோட ஓம் கணபதியே நமக இந்த இதை உங்களால் எத்தனை தடவை சொல்ல முடிஞ்சாலும் நீங்கள் சொல்லலாம். எதுக்காக இந்த மந்திரத்தை நான் வெள்ளிக்கிழமைன்னு கிடையாதுங்க, அக்ஷய திருதிக்குன்னு கிடையாது, எப்பெல்லாம் உங்களுக்கு எப்போ தீபம் ஏற்றி வைக்கிறீங்களோ அப்போல்லாம் அந்த பிள்ளையாரை மட்டும் நம்ம கும்பிட்டு ஆத்மார்த்தமாக பிள்ளையார் நம்ம சரணடைஞ்சாலே நம்முடைய வாழ்க்கையில் உள்ள முட்டுக்கட்டைகள், பிரச்சனைகள், இது எல்லாமே கஷ்டங்கள், இது எல்லாம் போய் வாழ்க்கையில் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ஆரம்பிக்கும். அடுத்த ஸ்லோகம் என்னப்பா சொல்ல போகிறீங்கன்னு கேட்டிங்கன்னா,
ஓம் ஸ்ரீ லக்ஷ்மி நாராயண நமக. இது மிக அற்புதமான ஒரு லக்ஷ்மி மந்திரம். இந்த மந்திரமானது நம்முடைய வாழ்க்கை செல்வ செழிப்பாக மாறுங்கிறதுல ஒரு மாற்று கருத்தே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் அக்ஷய திருதியை அன்னைக்கு நம்ம வழிபடக்கூடிய அன்னை லக்ஷ்மி தேவி தான். அது மட்டும் இல்லாமல் அன்றைய தினம் வெள்ளிக்கிழமை. அதனால் இந்த மந்திர வழிபாடு உங்களுக்கு நிச்சயம் செல்வ யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்த ஸ்லோகம் என்ன பார்க்க போகிறீங்கன்னு கேட்டிங்கன்னா, குபேரன். நம்ம லக்ஷ்மி தாயாருன்னு சொல்லிட்டாலே, நம்ம அக்ஷய திருதின்னு சொல்லிட்டாலே நிச்சயம் குபேரனுடைய அருள் நமக்கு பரிபூர்ணமாக வேணும். அது மட்டும் இல்லாமல் தொழில் மற்றும் வியாபாரம் பண்ணுறவங்கலாம் இந்த ஸ்லோகத்தை நீங்கள் சொல்லி அன்றைக்கி நீங்கள் வழிபட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிச்சயம் உங்கள் வியாபாரமானது அடுத்த கட்ட லெவலுக்கு போய் உங்களுடைய தொழில் அதிகமாகி நிச்சயம் பணவரவு அதிகரிக்கக்கூடிய ஒரு யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அப்படிப்பட்ட அந்த மந்திரம் ஓம் யக்ஷாய குபேராய வைஷ்ரவனாய தன தானியாதி பதையே தனதானிய சுமிருதிமே தேஹி தாபய ஸ்வாஹா. இந்த அற்புதமான குபேரனுடைய மந்திரத்தை நிச்சயம் நீங்கள் மறக்காமல் சொல்லுங்கள். அதே மாதிரி அன்றைய தினம் நம்ம விஷ்ணுவோட இந்த ஒரு மந்திரத்தையும் சொல்லலாம். ஓம் நமோ பகவதி வாசுதேவாய நமக. இந்த ஒரு மந்திரத்தை யார் ஒருத்தவங்க உச்சரிக்கிறாங்களோ நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற தடைகள் நமக்கு போகிறது மட்டும் இல்லாமல் வாழ்க்கையில் அமைதி சந்தோஷம் இது எல்லாம் பெருகும். அது மட்டும் இல்லாமல் எல்லா நாளும் எல்லா விஷயத்துலையுமே நமக்கு கண்டிப்பாக வெற்றி கட்டுறதுக்கு நிச்சயம் மகாவிஷ்ணுவோட அருள் பரிபூரணமாக கிடைக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு ஸ்லோகம் துர்க்கை தாங்க. துர்க்கையுடைய மிக முக்கியமான ஒரு மந்திரம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஓம் தும் துர்க்கையே நமக. இந்த துர்கா தேவியோட மந்திரத்தை எதற்காக நம்ம முக்கியமாக அக்ஷய திருதி அன்னைக்கு சொல்கிறோன்னு கேட்டிங்கன்னா, இந்த துர்கை தாய் தான் நம்மளுடைய இந்த பிரபஞ்சத்தோட ரொம்ப எல்லாத்தையுமே காவல் காக்கிற ஒரு தாயாக கருதப்படுகிறார். அப்படிப்பட்ட துர்காதேவியோட இந்த மந்திரத்தை உச்சரிக்கிறது மூலமாக நமக்கு கண்ணுக்கு தெரியாத எதிர்மறை ஆற்றல்கள்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, எதிரிகள் தொல்லை, பிளாக் மேஜிக், இது எல்லாத்துலேயுமே நம்ம அதிலிருந்தெல்லாம் விடுபட்டு மன தைரியம், மன வலிமை, அது கூட சேர்ந்து செல்வ செழிப்போடு வாழ்கிறதுக்கான மிக அற்புதமான ஒரு யோகங்கள் கூடி வருங்க. அதனால் அக்ஷய திருதியை நாளில் நீங்கள் என்ன காரியங்கள் செஞ்சாலும் பரவாயில்ல, அதோடு சேர்ந்து இந்த 5 மந்திரங்களை நீங்கள் தவறாமல் சொல்லி உங்களுடைய வாழ்க்கை ஃபுல்லாக, இந்த வருஷம் ஃபுல்லாக நல்ல சுகபோக ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு நல்ல ஐஸ்வர்யம், மகாலட்சுமியோட அம்சங்கள், செல்வ கடாட்சங்கள் இது எல்லாம் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த எளிய மந்திரங்களை அன்னைக்கு சொல்லி மகாலட்சுமி தாயாருடைய அருளாசி உங்களுக்கு கிடைக்கட்டும்னு சொல்லிட்டு நாங்களும் இறைவன் கிட்ட வேண்டிக்கிறோம். இந்த பதிவானது நிச்சயம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதை பார்த்து பயன் பெறட்டும். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள், சப்போர்ட் நிச்சயம் எங்களுக்கு கொடுங்க. மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.